Taste the Daily. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல முற்றிலும் செயலிழந்த திமுக அரசுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிடங்கல் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் பாதிப்படைந்த நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, காய்கறிகள், குடம், போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையோடு பாலங்கள், சாலைகள், ஏரிகள் எல்லாம் தூர்வார வேண்டும் என்றும் பெருவெள்ளம் வரும்பொழுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்ற வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். எனவே டிசம்பர் மாசம் வருது, பெருமழை வரப்போகுது. திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கல. தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரி பாலங்கள், சாலைகள், ஏரிகள் எல்லாம் தூர்வாரணும். ஏன்னா பெருவெள்ளம் வரும்பொழுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த அரசு மக்களை காப்பாற்றணும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், அறிக்கை கொடுத்தோம், போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனாலும் செவடன் காதுல ஊதின சங்கு போல முற்றிலும் செயல் இறந்த ஒரு திமுக அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக எங்கள் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.